Okay, next we'll be looking into this Mughal dynasty. Okay, Indian history la pathina it is the most significant part of the history அப்படின்னு சொல்லலாம். It is not only when medieval history compare பண்ணும்போது மட்டும் இல்ல, entire Indian history for that matter. Okay, it is the most significant one. Okay, so இதுல வந்து the very first one, the very first ruler யாருன்னு பார்த்தோம்னா it's Babur. Okay, so இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். That is 1526ல that is the first battle of Panipat. அதன் மூலமாக இந்தியாக்குள்ள உள்ள நுழைஞ்சாரு என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் இனிஷியலி பார்த்தீங்கன்னா பாபர் வந்து அங்கே நம்ம அந்த ஈரான், அந்த சென்ட்ரல் ஏஷியா, உஸ்பெக் அந்த ரீஜனில் தான் இருந்தார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே காம்படிஷன் வந்து ரொம்ப ஸ்டிஃப் காம்படிஷனாக இருந்தது. ஏற்கனவே அங்கே வந்து ஷா ஆஃப் பர்ஷியா ஒரு பக்கம் இருந்தார், இன்னொரு டிமூர் டைனாஸ்டி அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருந்ததுனால அங்கே வந்து இவருக்கு பெருசாக ரோல் இல்லை. சரி, அதனால இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு he started looking towards somewhere and then finally his gaze fell upon India. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே இந்தியாவில் வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தது. ஏன்னா பிகாஸ் த லோடிஸ் வந்து அந்த அளவுக்கு they were not powerful. ஓகே, and moreover that Daulat Khan Lodi, okay, that is Daulat Khan Lodi, he was the governor of Punjab. Okay, he is the one who invited Babur to India. Okay, இப்போ வந்து அவர் இப்ராஹிம் லோடிக்கும் டவுலட் கான் லோடிக்கும் ஏற்கனவே some kind of this clash வேற இருந்தது. ஸோ அதனால he didn't like it. அது moreover this Rana Sanga, okay, Rana Sanga of Mewar, that is he is a Rajput. Okay, he also, you know what he said to Babur. Okay, நீங்க வந்து ஆக்ராவை நீங்க வந்து that is the Delhi Sultanate, அதான் லோடியை வந்து நீங்க மேல நீங்க அந்த சைடு நார்தர்ன் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுங்க. I will attack him from the southern side, that is through via Agra அப்படின்னு அவரும் சொன்னார். யார் சொன்னார்? Rana Sanga. Okay, Rana Sanga is a Rajput. Okay, so now இப்போ Babur he got that enough confidence. Okay, ஏற்கனவே ஒன்று அவரோட ரீஜனில் the competition was very high. Okay, இன்னொன்று இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரலைஸ்டு ரூலர் யாருமே இல்லை. மூணாவது, two people invited him, that is the governor of Punjab who is Daulat Khan Lodi, next Rajput king, that is Rana Sanga. Okay, so இப்படி ரெண்டு பேர் போனோம்னா it was too tempting to avoid India. ஒன்று அப்போ இந்தியாவுக்கு வராரு. ஸோ in 1526 the most famous the turning point of Indian history அப்படின்னு சொல்லலாம் is the first battle of Panipat. இதில் வந்து as expected பாபர் வந்து ரொம்பவே ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ஆஸ் எக்ஸ்பெக்டடுங்கிறதோட என்னன்னா இனிஷியலி லோடி டைனாஸ்டி, அதாவது லோடி கிங் இப்ராஹிம் லோடியோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 1 lakh. ஓகே, லோடியோட ஆர்மி ஸ்ட்ரென்த் வாஸ் 1 lakh. வேற பாபரோட இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12,000. ஓகே, பட் ஸ்டில் இது வந்து பாபர் வந்து ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாரு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் he used the artilleries from Central Asia. ஓகே, அதில் வந்து நான் ரொம்ப the famous the expert gunners were also there. தட் இஸ் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த ஆர்டிலரிஸை யூஸ் பண்ணக்கூடிய the technician. ஓகே, அதில் ரெண்டு ஃபேமஸான டெக்னீஷியன் யாருன்னு பார்த்தோம்னா, ஃபேமஸுங்கிறதோட the expert technician Ustad Ali and Mustafa. ஸோ இந்த உஸ்தாத் அலி அண்ட் முஸ்தபா வந்து they were part of the Babur's army. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இங்கே 1 lakh லோடியோட ஆர்மியில் 1 lakh ஸ்ட்ரென்த் இருந்தாலும் with just handful of this 12,000 soldiers he won the war. Alright, அதுக்கப்புறம் the most அடுத்த ஃபேமஸ் பேட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1527 with Rana Sanga of Mewar, and that battle is known as the Battle of Kanwa. Okay, even though Indian history la the Battle of Panipat is very famous. Okay, ஏன்னா அது வந்து டர்னிங் பாயிண்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை முகல் ரூலோட பிகினிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு பல காரணத்தினால இட் பிகேம் ஃபேமஸ். பட் ஆக்சுவலி கிரவுண்ட் ரியாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா த பேட்டில் ஆஃப் கான்வா வாஸ் ரொம்ப த மோஸ்ட் ஃபியர்ஸ்லி ஃபாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே தெரியல. பிகாஸ் ராணா சங்கா வாஸ் ஆல்சோ அந்த ராஜ்புட் ஒரு டூ பவர்ஃபுல். ஓகே, அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடிய ஆள் கிடையாது. அது பாபர் ஆல்சோ ஹி ஹேட் த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்,
டெக்னாலஜிக்கல் எட்ஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் இட் வெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் முகல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இட் வாஸ் அ மோஸ்ட் ஃபியர்ஸ்லி ஃபாட் பேட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். And initially, the soldiers of Babur were afraid of this Rana Sanga. Okay, so அதனால வந்து they were a bit hesitant to wage war against or to come to the battlefield. ஓகே, அதனால இப்போ பாபர் என்ன பண்றாருன்னா அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக, ஓகே, ஜஸ்ட் ஒரு என்ன அவங்களுக்கு ஒரு ஜோஷ் கொடுக்கறது, ஒரு உற்சாகம் தர்றதுக்காக he declares jihad. ஓகே, ஜிஹாத்னா வந்து ஹோலி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இந்த நேம் ஆஃப் அல்லா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப இன்னும் பயங்கரமா அப்படி இப்படின்னு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா பேசி வச்சு நம்ம இதுக்காக உயிரை கொடுக்கணும் வைக்கணும், நம்ம எதுக்கு அப்படி இப்படின்னு ரொம்ப நம்ம பழைய தமிழ்ல சினிமா அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹீரோலாம் ரொம்ப ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கா பேசுவாங்க. அதே போல பேசி he inspired the soldiers and finally the soldiers also they fought the war fiercely. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது கிரிட்டிக்ஸ் ஆஃப் முகல்ஸ் அவங்க வந்து இல்லை பாபர் வந்து ஹி டெக்ளர் ஜிகாத்னா அப்புறம் அவரும் வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப அப்படி சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ஸோ. ஏன்னா அது சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப ஒரு தயக்கமாக இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஹி யூஸ் திஸ் டர்ம் ஜிஹாத். ஓகே, மற்றபடி அவர் வந்து பெருசாக ஒரு பெரிய ஆர்த்தடாக்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் பேட்டில் ஆஃப் கன்வா வித் ராஜ்பூட்ஸ், ஓகே, யூ நோ வாட் பாபர் செட். ஓகே, these Rajputs, they know to die and kill, but not to fight in a war. Okay, you know, Rajputs were known for their this exemplary amount of this bravery. Okay, அதனால சரி எல்லாரும் பேட்டில் ஃபீல்டுக்கு வராங்க, அவன் கடைசியில் உயிர் மூச்சு கடைசி சிங்கிள் லாஸ்ட் பிளட் பிட் ஆஃப் ட்ராப் ஆஃப் பிளட் இருக்கிற வரைக்கும் they were just putting up the fight. ஓகே, வேற நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், இது வந்து நம்ம இந்த டர்க்ஸுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசு. ஜஸ்ட் இப்போ the day was not theirs அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா immediately they will exit the battlefield or they will run out of the battlefield. ஓகே, அவங்களுக்கு அந்த ஆனர் வந்து முதுகுல வெட்டு வாங்குறது குத்து வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஓகே, so that is it. And now this Babur occupied, he won the war. Okay, and when he occupied the throne of Delhi, this Kabul and Kandahar, it became part of India again. Before that, when it was part of India, it was during the time of Kanishka. Okay, and the Kushans on the time level. We lost this part. Because of Babur, now it becomes once again part of India. அது மட்டும் இல்லாமல் பாபரோட லீனியேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வம்சாவளி என்னன்னு பார்த்தீங்கன்னா mom is from Taimur. Okay, and dad is from Mongols. All right, yes. So இதை வந்து பாபர் வந்து ரொம்ப அடிக்கடி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, மங்கோலில் வந்து அந்த செங்கிஸ் கான் வந்து he was the most dreaded king. ஓகே, எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. ஓகே, செங்கிஸ் கான் இறந்து பல 200-300 வருஷங்களுக்கு அப்புறமும் செங்கிஸ் கான் பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே இருந்தது. ஓகே, cinema dialogue இருக்கலாம், but that dialogue suits the Genghis Khan very much. Okay, whereas the Timur also நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். That is in 1398 he plundered and looted and raped Delhi to the maximum. Okay, next this Babur, he was also on the literary side பார்த்தீங்கன்னா he was also ஒரு popular personality தான் இருக்கிறாரு. That is his autobiography Babur Nama is written by him. Okay, so that is the reason it is called autobiography. So next we'll look at Humayun. Humayun meaning அப்படினால என்னன்னு பார்த்தீங்கன்னா the fortunate. Okay, ஓகே, இவர் டைம் பீரியட் வந்து பார்த்தோம்னா 1530 to 40 and 1555 to 56. Yes, all right. ஸோ இப்போ வந்து என்னாச்சு, இப்போ நம்ம 1527 நம்ம ஏற்கனவே ஸ்லைடில் பார்த்தோம் பேட்டில் ஆஃப் கான்வா வித் ராணா சங்கா ஆஃப் மேவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ராணா சங்காவோட ஒய்ஃப், ஓகே, ராணா சங்காஸ் ஒய்ஃப் வேறு யாரும் இல்லை, ராணி கர்ணாவதி. ஸோ ராணா சங்காவோட டெத்துக்கு அப்புறம் ஷி பிகேம் அ விடோ. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மேவார் ரீஜன், ஓகே,
மேவார் ரீஜன் வந்து இட் வாஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் கிளாஷ் வித் திஸ் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். ஓகே, ஒரு குஜராத் எம்பரரோட கிளாஷ்ல இருந்து. ஸோ நவ் இப்போ அந்த கர்ணாவதி, ராணி கர்ணாவதி, ஓகே, ராணா சங்காஸ் விடோ, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நவ் ஷீ இஸ் சீக்கிங் த ஹெல்ப் ஆஃப் ஹுமாயூன். ஓகே, even though she is well aware that Humayun's father was responsible for her husband's death, still she seeks the help of Humayun. Okay, so on the, you please rescue me because there's the Bahadur Shah from Gujarat, he is giving me a trouble, so I need your help. Avadi information kudukranga. Information, not just an information, she also sends a Rakhi. Okay, that is Rakhi na the brother sister relationship. Okay, அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. உடனே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, சரி ஓகே, ஹுமாயூனும் அதை பார்த்துட்டு உடனே ஹுமாயூன் உடனே சென்டிமெண்டலாக, ஓகே நமக்கு இப்படி ஒரு புதுசாக ஒரு தங்கச்சி கிடச்சிருக்காங்க, நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, நவ் ஐ ஹாவ் டு ஹெல்ப் ஹர் அப்படின்னு ஒரு படையெடுத்து போகிறாங்க. ராஜஸ்தான்லாம் கிராஸ் பண்ணி குஜராத் சைடு, அங்கே இவங்க மேவார் சைடு, அந்த உதய்பூர். ஓகே, மேவார் ரீஜன் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு தட் உதய்பூர் ரீஜன். ஓகே, அங்கே போகிறதுக்குள்ள அதுக்குள்ளே தீஸ் பகதூர் ஷா ஃபெலோஸ்லாம் தே ஜஸ்ட் ரீச் த பிளேஸ் அண்ட் தென் போனோம்னா இவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஏற்கனவே ஜவஹர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். தட் இஸ் மாஸ் சூசைட், பர்டிகுலர்லி த விமன் ஆஃப் ராஜ்புட்ஸ் விமன், தே வில் ஜம்ப் இன் டு த ஃபயர். ஓகே, ஒரு குரூப்பாக உள்ளே வந்து தீ குளிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த முஸ்லீம் மன்னர்கள், தட் இஸ் குஜராத் ரூலர் அங்கே போனோடனே இவங்க அந்த ராஜ்புட் லேடிஸ் எல்லாருமே தே கமிட்டட் சூசைட், குரூப் சூசைட். ஸோ இது போனோடனே ஹுமாயூன் வாஸ் ரியலி அப்செட். But of course, he fought and he defeated that Bahadur Shah. Okay, but what to do? Rani Karnavati இறந்து போயிட்டாங்க. So this is history, you just know. And then அதுக்கப்புறம் the most important battle என்னன்னு பார்த்தீங்கன்னா in 1539 it is the battle of Chausa. Okay, இங்க என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து of course he is waging a war with Sher. Okay, Sher ஓட அங்க ஃபைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, he's having a narrow escape. ஓகே, சின்ன ஒரு ரிவருக்குள்ளே குதிச்சு ஹுமாயூன் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ ரிவருக்குள்ளே குதிச்ச உடனே ஒரு வாட்டர் கேரியர். ஓகே, வாட்டர் கேரியர்னா அந்த காலத்தில் அது ஒரு தொழில். ஒரு பேக்கில் வந்து ஒரு, தட் இஸ் அந்த பேக் வந்து இட் வுட் பி மேட் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் அ கோட். ஓகே, கோட் ஸ்கின்னோட அந்த லெதரில் ஒரு பேக் செய்யப்பட்டிருக்கும். அவங்க வந்து தே வில் கேரி த வாட்டர். அதன் மூலமாக அவங்க வந்து ஒரு பொழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த காலத்தில். ஸோ அந்த வாட்டர் கேரியர் வந்து ஹுமாயூன் மன்னர் வந்து ரிவர்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே he jumped into the river, risking his own life. He saved the emperor of India, that is Humayun. Okay, so இப்போ வந்து by this act, okay, Humayun was very much impressed by that water carrier. ஸோ உடனே பார்த்து, சரி நீ உயிரையே காப்பாத்திருக்க, அதனால நீ காப்பாத்தினது வேற யாரும் இல்லை, ஐ எம் த எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ அதன் மூலமாக நான் வந்து மறுபடியும் மன்னர் அந்த ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் கூப்பிட்டு கண்டிப்பா அந்த ரூல் பண்ண வைப்பேன். ஒரு நாளா நீ வந்து that is for one day you can be emperor of Hindustan அப்படின்னு இஸ் கிவிங் எ ப்ராமிஸ். அப்புறம் விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் என்ன ஆகுதுன்னா, அஃப்கோர்ஸ் ஹீஸ் ஸ்டேயிங் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ். யாரு? ஹுமாயூன். அதே மாதிரி அந்த வாட்டர் கேரியரை கூப்பிட்டு ஒரு நாள் கிங்கா வந்து வச்சு உட்கார வைக்கிறாரு. ஓகே, ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து சும்மா ஒரு கட்டுக்கதை கிடையாது. திஸ் ஹேப்பன்ட், உண்மையாவே நடந்தது. திஸ் இஸ் ஹிஸ்டரி. ஓகே, திஸ் இஸ் நாட் அ மித்தாலஜி. சரி, அதுக்கப்புறம் that happens and once again in 1540 there is a battle of Kannauj. அப்படின்னு திரும்ப இன்னொரு பேட்டில் நடக்குது. this is another noteworthy battle. ஓகே, தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்டான தெரிஞ்சுக்கிறோம் ஹுமாயூன் நாமா, that is written by குல்பதன் பேகம். ஓகே, குல்பதன் பேகம்ங்கிறது it is by his wife. I'm sorry, it is by Humayun's sister. Okay, okay, so please remember this name Gulbadan Begum, because the reason is that Akbar பத்தி படிக்கும்போது once again we'll be bringing this name. Okay, ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, in 1540 he is losing the throne. அதுக்கப்புறம் இவர் வந்து ஹுமாயூன் வெளியே அங்கே எங்கேயாவது பெர்ஷியா அங்கே இங்கே போயிடுறாரு. அடிக்கலம், அங்கே பெர்ஷியன் மன்னர் அடிக்கலம் தராங்க. மறுபடியும் ஆஃப்டர் கேப் ஆஃப் 15 years, ஓகே, ஒரு அந்த 1540 to 45
1542-45 பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா இஸ் ரூலிங் ஃப்ரம் டெல்லி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஷெர்ஷாக்கு அப்புறம் வந்து அவரோட சங்கதிகள் தே ஆர் ரூலிங் இட். நோ ஒன் இஸ் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் ஷெர்ஷா. ஓகே, ஸோ மறுபடி இன் 1555 ஹுமாயூன் ஹி ரீகேப்சர்ஸ் த த்ரோன். ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 56ல் அவர் இறந்து போயிடுறவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லைப்ரரியில் அவர் மேலே மாடியிலேருந்து நடந்து வரும்போது ஸ்டேர் கேஸில் ஸ்லிப் ஆகி கீழே வந்து இறந்துடுறாரு. ஓகே, இட்ஸ் சச் அ பிரேவ் எம்பரர். கடைசியில் யூ ஜஸ்ட் லுக் அட் த வே ஹவ் ஹி டைட். ஓகே, ஸோ ஹுமாயூன் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் வி கால் இட் as the riches to rags and rags to riches. ஓகே, பணக்காரர்லேருந்து பிச்சைக்காரன் ஆகிறது, மறுபடியும் பிச்சைக்காரன்லேருந்து மறுபடியும் பணக்காரன். இதோட பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் தான். ஓகே, next Sher-Shah Suri, Sur dynasty. ஸோ ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்படி ஏன் இந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யூனோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஃபார் கில்லிங் அ டைகர் ஹீ கில்ட் அ டைகரை வந்து ஹிந்தியில் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால் ஹீ காட் த டைட்டில் ஆஸ் ஷேர்ஷா சூரி. ஸோ இவர் சூரிங்கிறனால அது ஓகே. ஸோ அப்படி இருந்து வரப்பட்டதான் சூர் டைனாஸ்டி. ரைட், சரி. Now initially ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா அவர் வந்து he just started his life as an ordinary soldier. ஓகே, அவரோட டேலண்ட்னால அவர் படிப்படியாக பயங்கரமாக சூப்பராக கொஞ்சம் நல்லா முன்னேறி கடைசியில் ஒரு மன்னர் அளவுக்கு வந்திருக்கிறாரு. அண்ட் he is an Afghan and he followed the Afghan theory of kingship. What is the Afghan theory of kingship அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Sultan is first among the equals. ஓகே, ஃபர்ஸ்ட் among the equalsனா இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கா? நிறைய அர்த்தம் இல்லை, ஒரே அர்த்தம் தான். ஓகே, அதாவது என்னன்னு சொல்றதுன்னா, அதாவது அரசபையில், ஓகே, அரசபையில் நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் கிங் உட்காந்துருப்பார், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அப்படியே ஒரு லாங்காக சேர்ஸ் போட்டு வரிசையாக ஒருத்தராக உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிம்மாசனத்தில். எல்லாருமே இட்ஸ் ஈக்குவலி என்ன சொல்கிறது, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். அத்தனை பேரை கம்பேர் பண்ணுற போது ஸோ தட் இஸ் த சுல்தான் இஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதாவது இதை நான் எதனால் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ்லி டியூரிங் த டைம் ஆஃப் மற்ற டெல்லி சுல்தானேட்ஸ் அந்த டைமில் இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் சுல்தான் வாஸ் கம்பேர்ட் டு லைக் அ காட், கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, சுல்தான் சொல்கிறதான் தட் இஸ் த ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து அப்படிலாம் இல்லை. ஆப்கன் தியரியில் வந்து சுல்தான் இஸ் ஃபர்ஸ்ட் among the equal. ஓகே, அவ்வளோதான். கடவுளுங்கிறதோட தேவர் ட்ரீட்டிங் ஹிம் ஆஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். ஓகே, காடுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆல்ரைட், so and this guy, this Sher-Shah Suri, similar to Muhammad bin Tughlaq and also like this Alauddin Khilji, he was also என்ன சொல்றது, ஒரு total authoritarian or total despotic. Okay, எந்த அளவு he was despotic அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he never even appointed a prime minister. ஓகே, அந்த பிரைம் மினிஸ்டரை தான் வசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் மேலே நம்பிக்கையே இல்லை. இவருக்கு என்னன்னா, சரி பிரைம் மினிஸ்டரை வச்சு நம்பி நாளைக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் நமக்கு தெரியாமல் மீட்டிங்கை போட்டு வேற ஏதாவது நம்ம ஆட்சியை கலைச்சிடலாமோ, இல்லை ஒருவேளை பக்கத்து மன்னரோட இவர் தொடர்பு வச்சு வேற நம்மளோட அரசாங்கத்தை இது ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அந்த நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் ஸோ இட் இஸ் ஃபார் தட் ரீசன் ஹி நெவர் அப்பாயிண்டட் அ பிரைம் மினிஸ்டர். Okay, next what he did was that he constructed sarai. What is sarai? Sarai அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராய்ங்கிறது இட்ஸ் ரெஸ்ட் ஹவுஸ். ஓகே, அந்த காலத்தில் எல்லாரும் ஒன்று நடந்து போவாங்க, இல்லை மாட்டு வண்டி இதில் தான் ஆட்டு வண்டி கிடையாது, மாட்டு வண்டி குதிரை வண்டியில் தான் போவாங்க. ஓகே, ஸோ அது ஸ்லோ மூவிங்காக தான் இருக்கும். இப்போ டெல்லி டு ஆக்ராவே அட்லீஸ்ட் குறைஞ்சது டு டேக் ஒன் என்டையர் டே, ஆல்ரைட், ஆர் ஈவன் மோர் தென் தட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது தே நீட் சம் ரெஸ்ட் ஹவுஸ். ஓகே, அப்பப்போ இருந்து களைப்பாக இருக்கும்போது, பர்டிகுலர்லி டியூரிங் த டைம் ஆஃப் சம்மர். ஓகே, ஸோ யூஸ்வலி நார்த் இந்தியா த சம்மர்ஸ் ஆர் வெரி ஹாரபிள். ஸோ அதனால் எவ்ரி 8 kilometers, okay, he constructed sarais are nothing but rest houses. Okay, அது மட்டும் இல்லாமல் he constructed நல்லா ரோட்ஸ் சூப்பராகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினார். அவரோட ரோட்ஸ் தான் வந்து later on it became the, because he considered the roads to be as the arteries of the empire. Okay,
அந்த ரோட்ஸ் தான் வந்து இட் வாஸ் ஆல்சோ கால் த கிராண்ட் ட்ரங்க் ரோட். ஓகே, இன்னைக்கு வந்து அன்னைக்கு அவர் என்ன பண்ணாருன்னா ஃப்ரம் காபூல் டு சிட்டகாங். சிட்டகாங் வந்து பங்களாதேஷ்ல இருக்கு, காபூல்ங்கிறது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு எல்லாமே இட் வாஸ் பார்ட் ஆஃப் த இந்தியன் எம்பையர். ஓகே, ஸோ அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த என்டையர் காபூல்ல இருந்து இன்னைக்கு அந்த லாகூர் வழியா இந்த டெல்லி, ஆக்ரா, அப்புறம் கல்கட்டா, டாக்கா வழியா அப்படியே லென்த்தி ரூட். ஓகே, அது ஒரு ட்ரேட் ரூட்டாகவும் இருந்தது. ஓகே, ஸோ அந்த ரூட்டுக்கு அந்த அஸ்திவாரம் அடித்தளம் போட்டதே வந்து ஷெர்ஷா. இன்னைக்கு இந்த ரோடு இருக்கு. ஓகே, இன்னைக்குன்னா அதே ரோடு இல்லை, அஃப்கோர்ஸ் அந்த ரோடு தான் இட் வெண்ட் ஆன், தட் இஸ் இட் இவால்வ் அண்ட் இவால்வ். நவ் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த டெல்லி ஆக்ரா எக்ஸ்பிரஸ்வே இது எல்லாமே பாசஸ் த்ரூ திஸ். இட்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஓகே, அந்த மாதிரி இவர் டைம்ல பாத்தீங்கன்னா சேஃப்டி வாஸ் அட் த மேக்ஸிமம், அட் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் எவ்ரிபடி, ஓகே, இன்க்ளூடிங் த ஃபீமேல்ஸ். ஓகே, லேடிஸாக இருக்கட்டும், இல்லை லேடிஸ் இல்லை வயசான பாட்டியாக இருக்கட்டும், ஒரு வயசான பாட்டி மோர் தென் 80 years ஓல்டு பாட்டி கூட நைட்டு ஒரு 12 மணிக்கு எ பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் கோல்டு ஜுவல்லரியோட இல்லைனா கோல்டு காயின்ஸோட தலையில் அப்படி அந்த பேஸ்கெட்டை தலையில் வச்சுட்டு அந்த 80 வயசு பாட்டி கூட ரோட்டில் நடமாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பிகாஸ் இஸ் லா அண்ட் ஆர்டர் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். சப்போஸ் இப்போ அந்த ஒரு பாட்டியை வந்து பாட்டி தானே, வயசான பாட்டி தானே, தள்ளி விட்டு அந்த பேஸ்கெட் தூக்கிட்டு போயிடலாம், தூக்கிட்டு போனால் இமிடியேட்டாக இவரோட போலீஸ் ஃபோர்ஸஸை வச்சு அதை கண்டுபிடிக்க சொல்லிடுவார். ஓகே, இன்கேஸ் இஃப் அந்த லா ஆஃபீஸர்ஸ் வந்து இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த கல்ப்ரிட் அப்படின்னா இமிடியேட்லி த லா ஆஃபீஸர்ஸ் வேர் கிவன் த பனிஷ்மெண்ட். இந்த லா ஆஃபீஸர்ஸை பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, இல்லை அவங்கள கொண்டுருவாங்க. ஸோ அதுக்கு பயந்து என்ன பண்ணாங்க, லா ஆஃபீஸர்ஸ் வந்து யாரையும் விட்டு வச்சதில்லை. எவன் கிரைம் பண்ணானோ அவனை பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ கிரைம் பண்ணால் 100% பனிஷ்மெண்ட் வாஸ் தேர். ஓகே, அவ்வளோ அஷ்யூர்ட் பனிஷ்மெண்ட். ஓகே, அந்த அஷூரன்ஸ் ஆஃப் த பனிஷ்மெண்ட் தான் இட் கெப்ட் த கிரிமினல்ஸ் அவே ஃப்ரம் தேம். ஓகே, ஸோ அதனால இட் வாஸ் ரொம்பவே சேஃப். ருப்பியானா அந்த டைமில் வந்து அந்த சில்வர் காயினை வந்து ருப்பியான்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கும் இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்தியன் ருப்பி. ஓகே, ஸ்ரீலங்காலையும் ருப்பி தான், பாகிஸ்தான்லையும் ருப்பி தான். ஓகே, next, Todarmal was his revenue minister. So later on in the Todarmal, later on he became part of this Akbar's revenue system also. Okay, so அந்த அக்பருக்கு ஒரு ஃபோரன்னரா அந்த இதே கிட்டத்தட்ட அந்த அஸ்திவாரம் போட்டதே பார்த்தீங்கன்னா யாருன்னா ஷெர்ஷா தான். பிகாஸ் திஸ் தொடர்மால் இஸ் an important guy. நெக்ஸ்ட் பத்மாவத். பத்மாவத்னு அந்த ஒரு கிளாசிக். ஓகே, இட் வாஸ் ரிட்டன் பை மாலிக் முகமது ஜைசி. ஓகே, இது வந்து நான் பத்மாவத்தின்னு ஒரு மூவி வந்திருக்கும். அதில் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து சும்மா அப்படி அந்த ராஜ்புட் குயின் மேலே ரொம்ப ஒரு லஸ்டோட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை எழுதியிருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ. ஓகே, ஏன்னா அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மித்து தான், சும்மா கதை தான். ஓகே, பட் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் பத்மாவத் ரிட்டன் பை மாலிக் முகமது ஜைசி. It is written during Sher Shah's time. Okay, so next it's Akbar. Okay, the most famous emperor of India. Okay. Yes, undoubtedly he is the national emperor of medieval Indian history. How? We'll see. ஓகே, ஸோ இவர் வந்து என்ன ஆச்சுன்னா ஹுமாயூன் இறந்து போயிடுறாரு. ஓகே, ஸோ நவ் தட் இஸ் ஹிஸ் கார்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான். அவர் ஹீ இஸ் இஸ் ரெஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேர்டேக்கர். ஓகே, ஸோ அக்பர் தான் வந்து கிட்டத்தட்ட அக்பர் வந்து என்னன்னா at the age of 13. ஓகே, he was crowned at the age of 13 at Kalanaur. ஓகே, அப்படிங்கிற ஒரு ஊரில் க்ரௌன் பண்ணாங்க. பட் இது கூட பெருசாக ஒன்றும் முக்கியம் இல்லை, சும்மா வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, at the age of 13. ஓகே, ஸோ இப்போ வந்து இவர் வந்து அஃபீஷியலாக இவர் தான் ஒரு எம்பரராக இருந்தாலும் அன்அஃபீஷியலி ஆல்மோஸ்ட் ஆல் த டெசிஷன்ஸ் were taken by பைராம் கான். ஓகே, சரி. ஸோ பை 1556 செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அது நடக்குது. அது எங்கன்னா வித் ஹேமு இன்னும் ஒருத்தரோட
தட் இஸ் ஹேமுங்கிறது வேற யாரும் இல்லை. ஹி இஸ் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் அடில் ஷா சுர். நம்ம ஷெர்ஷா சூரின்னு பார்த்தோம்ல, ஸோ அவங்களோட அந்த லீனியேஜில் வர்றோம். ஓகே, ஷெர்ஷா சூரிக்கு அப்புறம் அது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு அந்த சுர் டைனாஸ்டி. ஸோ அந்த ஒன் ஆஃப் த சுர் டைனாஸ்டியில் உள்ள ஒரு கிங்கோட கமாண்டர் இன் சீஃப் தான் ஹேமு. ஓகே, ஹேமு வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். பட் இது ஃபர்ஸ்ட் அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் பாப்புலர் கிடையாது. ஓகே, so that is the thing. So next வேற ஃபேமஸ் பேட்டில் என்ன பார்த்தீங்கன்னா 1576 that is battle of Haldigati. ஓகே, with ராணா பிரதாப். ஓகே, ராணா பிரதாப் வந்து வேற யாரெல்லாம், ராணா சங்காவோட வாரிசு. ஓகே, அது அவங்க வம்சாவளியில் வர்ற அடுத்தது. ஸோ அங்கே ராணா சங்கா வித் பாபர், ராணா பிரதாப் வித் அக்பர். ஓகே, ஸோ பரம்பரையாக சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதில் ராணா பிரதாப் வந்து இது எது ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஹீ இஸ் ஆல்சோ வெரி வேலியன்ட் ராஜ்புட் கிங். ஓகே, அந்த ராஜ்புட் கிங்ஸ் என்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குமோ அது அத்தனையுமே இவர்கிட்டையும் இருந்தது. அப்புறம் இவரோட குதிரைக்கு பேர் தான் வந்து சட்டக். ஓகே, இப்போ தெரியும் நம்ம ஊரில் உள்ள டூ வீலர் பேர் ஏன், ஒரு பஜாஜ் ஸ்கூட்டரோட பேர் ஏன் சட்டக்குங்கிறது, அது இவரோட குதிரை பேரை தான் வச்சுருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் அக்பர். அக்பர் இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் மன்சப்தாரி சிஸ்டம். ஓகே, மன்சப்தாரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த ராஜா தொடர்மால் அதை பற்றி பார்த்தோம், அது ஷெர்ஷா சூரியர்லேயே பார்த்தோம். ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ரெவன்யூ அஃபீஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, டியூரிங் ஹிஸ் டைம் த டாக்ஸ் வாஸ் 1/3. ஓகே, 1/3 ஆஃப் த ரெவன்யூ வாஸ் கலெக்டட், 1/3 ஆஃப் த ப்ரொடியூஸ் வாஸ் கலெக்டட் ஆஸ் த லேண்ட் ரெவன்யூ. ஓகே, இந்த ராஜா தொடர்மால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை ராஜா தொடர்மால் வந்து ஹீ இஸ் வெரி பாப்புலர் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் திஸ் தஸ் சிஸ்டம். ஹிந்தியில் தஸ்ன்னா 10ன்னு அர்த்தம். ஓகே, ஹீ இம்ப்ளிமெண்டட் திஸ் இன் 1580. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ தஸ்ன்னா 10. ஸோ தஸ்ஸாலா சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்ட் ரெவன்யூ based on the last 10 years. Okay, last 10 years உண்டான அக்கௌண்ட் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி the land revenue would be fixed. Okay, இப்படி தான் இருந்தது. அந்த ரெவன்யூ வாஸ் கலெக்டட், இன் ஜென்ரல் இட் வாஸ் கலெக்டட் இன் கேஷ். ஓகே, எப்போவுமே கேஷ்ல கலெக்ட் பண்ணுறதா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இன் டைம்ஸ் ஆஃப் நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஓகே, ஸோ ரேர் எக்ஸெப்ஷன்ஸ், they were allowed to be collected in kind. கைண்ட்னா என்னன்னா, டேரெக்டாக அந்த பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. ஓகே, டேரெக்டாக 2 மூட்டை நெல், இல்லை கோதுமை, இல்லை சர்க்கரை. ஓகே, ஸோ இது வந்து எப்போன்னா இன் டைம்ஸ் ஆஃப் எதர் எக்ஸஸ் ஃப்ளட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸஸ் ஃப்ளட், இல்லை ஒரு ட்ராட் சீசன், ஒரு வறுமை அந்த மாதிரி சீசன். ஓகே, ஸோ அந்த டைமில் அப்படியும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது இப்போ இந்த மன்சப்தாரி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மன்சப்தாரி சிஸ்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஏர்லியர் திஸ் வாஸ் யூஸ்ட் ஒன்லி பை த டர்க்ஸ் அண்ட் ரோமன்ஸ். Initially, it was used only by the Turks and Romans, and that too they used it for their military purpose. But it was Akbar who used it for the administrative purpose. Okay, so இதுல வந்து மன்சப்ங்கிறது ஒரு ரேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். மன்சப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த இதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த லோவஸ்ட் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 மன்சப். அப்படியே அங்கேருந்து போய் 5000 மன்சப் வரைக்கும் இருக்கும். அது 7000 such a rare case. ஓகே, ஒன்றும் இல்லை, 10 மன்சப்னா அவர் ஒரு கிளர்க்குன்னு வச்சுக்கோங்க. 5000னா சீஃப் செக்ரட்டரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, சீஃப் செக்ரட்டரி யாராக இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. ஓகே, அதுவும் கிட்டத்தட்ட அந்த சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ சிமிலர் டு தட் இது மன்சப்தாரி சிஸ்டம் அப்படி தான் இருந்தது. And the Mughal Mansabdars were the highest paid officers in the world. Okay, so because on the currently India was like America. Okay, other than that everybody they came towards India. Okay, so their salary was also highest in the world. After this Abul Fazl, he wrote Akbarnama. Akbarnama என்னன்னு பார்த்தீங்கன்னா, that is அக்பர்நாமாவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 3 வால்யூம்ஸ் இருக்கு. ஓகே, கன்சிஸ்ட் ஆஃப் 3 வால்யூம்ஸ்.
And the first one, it talks about the Akbar's ancestors. அவங்க பாட்டன் முப்பாட்டத்தை பற்றி சொல்கிறது. Okay. The second volume, it speaks about Akbar's biography. On the third volume, it speaks about the third volume ஓட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ain-e-Akbari. Okay, so Ain-e-Akbariங்கிறது அது ஒரு புக் தான். But that book is one of the volume that which comes under the main title of Akbarnama. Okay, so third volume தான் Akbarnama. So Akbarnama, what does it say அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it talks about Akbar's administration. Alright, so this is also called the official gazette. நம்ம கெசட்ங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. Gazette. And this Ain-e-Akbari, it was in the Persian language. Right. So Akbar வந்து நிறைய இவ்வளோ ஸ்காலர்ஸ் அது இதுன்னு எல்லாம் நல்லா எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் were there in his court. Okay, இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, Akbar was an illiterate. He never learned to read and write. Okay, 13 வயசுலேயே அங்கே ஆட்சியில் உட்காந்தாச்சு வந்து ஃபுல்லாக வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸில் தான் ஹீ டுக் பார்ட். ஓகே, டேரெக்டாக சண்டையில் கலந்துக்கல. சண்டை அங்கே தள்ளி அங்கே ஒரு பக்கம் அவங்க பேட்டில் ஃபீல்டில் நடந்துட்டு இவர் கொஞ்சம் தள்ளி சேஃப் ஜோனில் ஒரு மலை மேலே நின்று வில் பி வாட்சிங் த சினாரியோ. ஓகே, ஸோ அதனால் இப்படி கண்டினியூஸாக வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் அப்படி இருந்து ஸோ இவர் கண்டினியூஸாக வார்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் அப்படி இருந்ததுனால ஹீ நெவர் ஹேட் த டைம் ஃபார் திஸ் reading or writing. Okay, but he had this enormous passion for learning. Okay, அதனால வந்து he had a huge library and he translated many books. Translated-na he never translated. Of course, அவர் நிறைய ஆட்களை அங்கே அதுக்கு நீ ஹையர் பண்ணியிருந்தாரு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் were there and they did that work. அண்ட் இவர் டைமில் நவரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 9 நவரத்னாஸ். ஓகே, அந்த 9 gems நம்ம வந்து ஏற்கனவே சந்திரகுப்தா டைம்லேயும் பார்த்துருப்போம். அந்த ஒவ்வொரு டைம்லேயும் இந்த விஜயநகரம் பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெனாலிராமா இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. குப்தாஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரியபட்டா, இந்த காளிதாஸ். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அக்பர் டைம்லேயும் வந்து நவரத்னாஸ் இருந்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த நவரத்னாஸ் இஸ் டான்சன். ஓகே, டான்சன்ங்கிறது இஸ் த ஃபேமஸ் மியூசிஷியன். And Raja Todormal also he is also one of the Navaratnas. And Raja Birbal, okay, he is also a Navaratnas. Okay, அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா he was very lenient. ஓகே, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா he that is காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அக்பர் பிறக்கும்போது ஹுமாயூன் வாஸ் இன் எக்ஸைல். ஓகே, அவர் ஆட்சியில் இல்லாமல் இப்போ வந்து வேற எங்கேயும் போய் ஒளிஞ்சிருந்தார். ஸோ அக்பர் வந்து என்ன பண்ணியிருந்தார், அவரோட ஒரு ராஜ்புட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அக்பரை அங்கே விட்டுட்டு போயிருந்தார். ஸோ அப்போ அக்பர் வந்து அந்த ராஜ்புட் லேடிஸ் கிட்ட தான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தார். ஸோ அதனால வந்து ஹி வாஸ் எக்ஸ்போஸ் டு த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ், பர்டிகுலர்லி த ஹிந்துவிசம். ஓகே, அதனால அவர்கிட்ட ரிலிஜியன்ஸ் டாலரன்ஸும் சரி, அப்புறம் அந்த டிஸ்கிரிமினேஷனும் வந்து சுத்தமாக கிடையாது. அதன் காரணமாக அதன் விளைவாக அபாலிஷ்ட் ஜிஸியா அண்ட் பில்கிரிம் டேக்ஸ். ஓகே, பில்கிரிம் டேக்ஸ் வந்து இந்த ஹிந்து பில்கிரிம்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹி ஹேட் மெனி ஒய்ஃப்ஸ். ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் வந்து அவங்கவுங்க என்ன மதத்தை சேர்ந்தாங்களோ அந்த மதத்தின் அந்த கோயிலை கட்டி கொடுத்தாங்க. இப்போ குருத்வாரா அவரோட டெம்பிள்ஸாக இருக்கட்டும், ஐம் சாரி இட்ஸ் நாட் குருத்வாரா, அந்த டெம்பிள்ஸாக இருக்கட்டும், இல்லை சில கிறிஸ்டியனிட்டியை ஃபாலோ பண்ண குவீன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சர்ச் இந்த மாதிரி இதுவும் கட்டி கொடுத்தாரு. ஓகே, தட் இஸ் ஹி இஸ் நோன் ஃபார் இட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் இனிஷியலி ஹிஸ் கேபிட்டல் வாஸ் இன் ஆக்ரா, பட் லேட்டர் ஆன் ஹி ஷிஃப்டட் டு ஃபத்தேபூர் சிக்ரி, சிட்டி ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நியர் ஆக்ரா. அதுக்கு என்ன காரணம்னா ஹி ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டே அவே ஃப்ரம் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த உலிமாஸ்.
உலிமாஸ்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த முஸ்லீம் சாமியார்கள், அந்த ப்ரீஸ்ட், அந்த கிளரிக்ஸ். ஓகே. அவங்க என்ன ய சரி அவங்க வந்து எப்பவுமே அந்த கிங்ஸ் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அக்பருக்கு வந்து அது பிடிக்கிறது இல்ல. பிடிச்சது இல்ல. ஓகே. அது தேவையில்லாம ரிலிஜன் வந்து ரிலிஜனா இருக்கட்டும். அது வந்து ரிலிஜன வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ்ல அத மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிங்கிள் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தார். Okay, so that is also one of the reason why he shifted the capital from Agra to Fatehpur Sikri. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு தனி ஒரு ரிலிஜன்ங்கிற அப்படிங்கிற ஒரு ஸ்டைல்ல வந்து என்ன பண்ணாரு, தீன் இலாஹி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. பட் அது வந்து ஒன்லி பீர்பால் அக்செப்டடு, அதாவது பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ்ல. அது நாளடைய வந்து அது பெருசா தெர் வர் நாட் மெனி டேக்கர்ஸ் ஃபார் இட். ஓகே. அக்பர் காலத்துக்காரர் அது டோட்டலாகவே அப்படியே காணாமலே போயிருச்சு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் ஹி டிட் நாட் ஃபோர்ஸ் எனிபடி, ஹி டிட் நாட் ப்ரெஷரைஸ் எனிபடி. ஓகே. இதே இது மற்ற கிங்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ரிலிஜனை கொண்டு வராங்கன்னா, நிறைய மக்கள் வந்து இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவனை கொண்டுருவேன் அப்படின்னு கத்தியை கழுத்தில் வச்சு கேட்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மதம் மாறுவாங்க. பட் இங்கே அக்பர் அப்படி எதுவுமே பண்ணலை. அவங்களாம் மனசால வந்தால் வரட்டும், இல்லைன்னா நாட் நீடட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே இபாதத் கானா அப்படின்னு இருந்து, வாட் இஸ் இபாதத் கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் இபாதத் கானா. இங்கே வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் அந்த ரிலிஜனுக்குரிய ஒரு டிபேட்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். தட் இஸ் அக்பர் ஹி வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் a debating house, okay, to debate on religious matters. ஓகே. அதுக்குன்னு தனியாக இது கட்டினது தான் இபாதத் கானா. ஓகே. ஸோ அதுக்காக ரொம்பவே த மோஸ்ட் இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ்லாம் அங்கே ரொம்ப நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீ என்கரேஜ்ட் ஆல் த இன்ஹெரண்ட் குட்னஸ் இன் ஆல் ரிலிஜன். ஓகே. அதன் விளைவாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் உலிமாஸ்னும் தி இஷ்யூடு ஃபட்வா எகெயின்ஸ்ட் அக்பர். அதில் ஒன் ஆஃப் த டிபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உலிமா வந்து ஹீ ஸ்டார்டட் தட் இஸ் ஹீ ரோஸ் ஹிஸ் ஹேண்ட் எகெயின்ஸ்ட் அக்பர். எதுக்குன்னா, அக்பர் அடிக்கவே போயிட்டார் ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு, அவரோட வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு. அக்பருக்கு ஒரு பயங்கர செம்ம கோபம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இனிமேல் இந்த இதுவே வேணாம்னு சொல்லி இந்த இதே க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணி அத்தனை பேரையும் அடிச்சு வெளியே துரத்திட்டார். ஓகே. அண்ட் ஹீ டிஸ்கரேஜ்ட் கவு ஸ்லாட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் அக்பரோட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஓகே. அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுவாக இருக்கட்டும், இல்லை அவரோட டேக்ஸ் ரெவன்யூ இதுவாக இருக்கட்டும், இல்லை ரிலிஜியஸ் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதன் காரணமாக தான் அக்பர் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நேஷனல் எம்பரர் ஆஃப் medieval Indian history. So the next emperor is Jahangir. ஜஹாங்கீர் வந்து அக்பரோட பையன். ஓகே. ஸோ ஜஹாங்கீரை பற்றி சொல்லணும்னா, what is that? Initially வந்து ஜஹாங்கீர் was very orthodox. ஓகே. போக போக he became very liberal. ஓகே. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீர் பேசிக்கலி வந்து he has this chain of justice. ஓகே. that is a chain with bells நிறைய இருக்கும். அங்கே வந்து அவங்க பேலஸ்க்கு வெளியே இருக்கும். that is whoever who is in need of justice அப்படின்னா அவங்க அந்த பேலஸ்க்கு வந்து they can ring that bell. ஓகே. ஸோ அப்போ வந்து ஜஸ்டிஸ் வழங்கப்படும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதுக்கு he is very famous for it. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹாங்கீரோட ஒய்ஃப் நூர்ஜஹான். ஓகே. நூர்ஜஹான் ஃபார் சம் டைம் ஷீ லுக்ட் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் ரூல் த ஸ்டேட் ஃபார் அ வைல். ஓகே. ஸோ ஜஹாங்கீர் சிக்காக இருக்கும்போது ஷீ ரூல்ட் இன் த நேம் ஆஃப் ஜஹாங்கீர். ஓகே. ஸோ அது மாதிரி சார் தாமஸ் ரோ, தட் இஸ் ஹீ இஸ் த அம்பாசிடர் ஃபார் இங்கிலீஷ் கிங். தட் இஸ் ஹீ கேம் டு த கோர்ட் ஆஃப் ஜஹாங்கீர். வந்து என்ன பண்ணார், எதுக்கு அவங்க ஃபேக்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். இதை நீங்கள் மாடர்ன் இந்தியாவிலே படிச்சிருப்பீங்க. ஃபேக்ட்ரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாங்கள் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் நத்திங் a factory at all. It's just a godown. ஓகே. the name of factory. ஓகே. அந்த ஃபேக்ட்ரிக்குரிய லைசன்ஸ் பெர்மிஷன் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அதுக்குரிய அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் they came to India. ஓகே. they sought the permission of Jahangir. ஓகே. அண்ட் ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் he had this enormous love for painting. ஓகே. and he himself was a great painter.
ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜஹாங்கீர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹி மேட் மெனி ப்ரொஹிபிஷன் ஆன் செஸ். Prohibition of prohibition of cess. Cess நான் என்ன தெரிஞ்சிருப்பேன், எக்கனாமிக்ல படிச்சிருப்பீங்க. டாக்ஸுக்கு டாக்ஸ் போடுறது. And he also brought some brought some regulations about highway robbery. ஸோ இந்த மாதிரி அது போக abolition of inhuman punishments. இன்ஹியூமன் பனிஷ்மெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில் மெடிவல் டைமில் வந்து இந்த பனிஷ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப காமன். அதாவது திருடி இருந்தால் அந்த கையை வெட்டிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது குற்றத்துக்கு வந்து கண்ணை நோண்டி எடுத்துருவாங்க, இல்லைன்னா யானையோட கால் கடியில் போட்டு யானையை விட்டு மிதிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இட் வாஸ் குவைட் பாப்புலர் டியூரிங் தோஸ் டைம்ஸ், பட் ஹி அபாலிஷ்ட் இட். நெக்ஸ்ட் ஷாஜஹான். ஸோ ஷாஜஹான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட்? ஓகே, இந்த இன்னொன்று ஒரு அக்பர் டைமில் வந்து நான் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அஃப்கோர்ஸ் அக்பர் டைம்லேயும் இட் வாஸ் திஸ் சிஜ்தா அண்ட் பைபூஸ். வாட் இஸ் தட் சிஜ்தா அண்ட் பைபூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜ்தானா ப்ராஸ்ட்ரேஷன். ப்ராஸ்ட்ரேஷன்னா கீழே விழுந்து கும்பிட்றது. பைபூஸ்னா kissing the feet of monarch. நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருந்தோம்? பல்பனில் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் வாஸ் தேர் இன் அக்பர் ஆல்சோ. பட் அக்பர் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஓகே, நீ காலை கிஸ் பண்ணுமா பண்ணிக்கோ, கையை கிஸ் பண்ணுமா பண்ணிக்கோ, ஓகே, விழுந்துக்கோ பண்ணுமா கும்பிட்டுக்கோ, தட்ஸ் ஃபைன். பட் ஹி நெவர் ஃபோர்ஸ்ட் இட். ஓகே, வேரஸ் பல்பன் ஹி ஃபோர்ஸ்ட் இட். பட் ஷாஜஹான் டைமில் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஜஹாங்கீர் டைம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருந்தது. ஷாஜஹான் வந்ததுக்கப்புறம் ஷாஜஹான் ஹி டிட் நாட் லைக் இட். ஓகே, வந்தோடனே இதெல்லாம் தான் அபாலிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ திஸ் சிஜ்தா அண்ட் பைபூஸ் வாஸ் அபாலிஷ்ட் during the time of Shahjahan. You know, he is very famous for the restoring the use of Hijri era. Hijri era, that is like ஒரு கேலண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹிஜ்ரி ஏரா கேலண்டர். இப்போ நம்ம வந்து இப்போ என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன கேலண்டர் யூஸ் பண்ணுறோம்? சாக்கா ஏரா. ஓகே, இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனோட நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, சாக்கா ஏரா கேலண்டர். சாக்கா ஏரா அந்த டேட்டை தான், அந்த டைம் பீரியட் தான் எடுத்து தான் போட்டிருப்பாங்க. ஓகே, 72 years behind her. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹி ரீஇன்ட்ரடியூஸ் திஸ் ஹிஜ்ரா ஏரா. ஹிஜ்ரா ஏராங்க வேறு ஒன்றும் இல்லைங்க, ப்ராஃபட் வந்து இந்த மெக்காலேருந்து மெதினாக்கு போனதான், அதை பேஸ் பண்ணி வர்றதான் ஹிஜ்ரா ஏரா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இலாஹி ஏரா. இலாஹி ஏரா வாஸ் ஃபாலோ டியூரிங் அக்பர். ஓகே, ஸோ அக்பர் யூஸ் திஸ், whereas ஷாஜஹான் யூஸ் திஸ். அப்புறம் as we all know that he is known for Taj Mahal and Peacock Throne. ஓகே, இந்த பீகாக் த்ரோனை தான் வந்து கடைசி இதுக்கு தான் ஒரு பெரிய அடிதடியை வந்து எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் இல்லை, கடைசியாக இந்தியா விட்டு தூக்கிட்டு போனது நதிர் ஷா. ஓகே, in 1739. இது கோஹினூர் டைமண்ட். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் மியூசியம், லண்டன் மியூசியமில் இருக்குது. ஓகே, ஸோ மொத்தத்தில் எல்லாம் இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நடந்ததுனால we call his time as the golden age of Mughal Empire. Thanks, Aurangzeb. இப்போ அவுரங்கசீப் இது பார்த்தீங்கன்னா வந்து he was very devoted to religion. அவுரங்கசீப் வந்து ஜிந்தா பீர் அப்படின்னு சொல்லுவாங்க. that is a living saint. ஓகே, அதாவது என்ன, what he used to do that is he used to perform namaz 5 times a day. ஓகே, இது நீங்கள் what is the big deal? எல்லா முசல்மானும் 5 times a day நமாஸ் பண்ணுவாங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். பட் that is not so. நம்ம அவுரங்கசீப் எப்படின்னா பேட்டில் ஃபீல்டில் இருக்கும்போதே, சண்டை ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போதே குதிரையை விட்டு இறங்கி அந்த பேட்டில் ஃபீல்டு அந்த கிரவுண்டில் he will do namaz. ஓகே, ஸோ
ஸோ அந்த அளவுக்கு he was such a very religious and devoted person. ஓகே, தட் இஸ் இனிஷியலி கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. பிகாஸ் he pursued those tough policies just to please those orthodox section of the nobility. ஓகே, அது காரணமாக அந்த காரணமாக தான் இதெல்லாம் பண்ணப்பட்டது. அதுவும் இல்லாமல் மற்ற தேவையில்லாத இந்த சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே he just closed it. சிங்கர்ஸுங்கிறதோட இந்த தேவையில்லாத சில, அஃப்கோர்ஸ் he himself was a musician. Okay, musician, he himself was a veena player. Okay, he plays veena similar to our Abdul Kalam. Okay, you know, the singer-ங்கிறது not all singers. Okay, some singers. Okay, because அந்த காலத்துல நிறைய கிங்ஸ் வந்து சில இதுக்குன்னு சில டான்சிங் கேர்ள்ஸ் வச்சிருப்பாங்க, சில மியூசிக் வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு சில அந்த சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த சிங்கர்ஸ் எல்லாமே விரட்டி அனுப்பிச்சு விட்டாரு. மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டாரு. நிறைய silk curtains were replaced by the cotton curtains. Okay, because his taste was different. All right, and he reimposed jizya. Okay, இதெல்லாம் எதுக்கு பண்ணாருன்னா, of course just to please those orthodox section. Okay, அந்த விளைவாக தான் இதெல்லாம் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ பட் இதனால வந்து சில பேர் அக்பருக்கு ரொம்ப அவுரங்கசீபுக்கு சில கெட்ட பேர் கொண்டு வந்திருக்காங்க. But that is not the only thing. He also gave land grants to Someshwarnath Mahadev Temple of Allahabad, Shiva Temple of Benares, and Umanand Temple of Guwahati. Okay, you see, it's such a beautiful thing. அவுரங்கசீப் தான் வந்து பெரிய ஆர்த்தடாக்ஸ், பெரிய அப்படி இப்படி அவன் பெரிய ஒரு வில்லன் அப்படி இப்படின்னு போர்ட்ரே பண்ணுவாங்க. But that is not so. Okay, being a Muslim king, okay, still he has done this three notable things. நம்ம மராத்தாஸ் கிங் சிவாஜி மகாராஜ்னு இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா. சிவாஜியை வந்து மைசூர்ல வந்து சாரதா டெம்பிள்னு இருக்கு. அந்த சாரதா டெம்பிள் he damaged it, உடச்சிட்டு போயிருக்கிறார். ஓகே, ஸோ Hindu has damaged the Hindu temple, but here there is a Muslim who has done a lot, contributed in a much positive way to the Hindu temple. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இவர் இதில் பார்த்தீங்கன்னா வேற, he reimposed jizya in 1679. Okay, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நிறையா இனிஷியலி நிறையா ஒரு கோயில்லாம் உடைக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் இவர் டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அண்ட் அவுரங்கசீப் ரெண்டுமே they rose at the same time. Okay, so the Shivaji was constant trouble to Aurangzeb. Okay, so அதனால வந்து அவுரங்கசீப் வந்து he had a huge trouble, some uneasiness, some disturbances in the Deccan area. Okay, அதன் காரணமாக okay, the Deccan region பார்த்தீங்கன்னா he kept many nobles from the Deccan region. So இவரோட noble strengthல பார்த்தீங்கன்னா 33% of the nobles were Hindus. Okay, it is highest for the Mughals. Okay, even during the time of Akbar, ஒரு 1/3 of the nobles வந்து Hindus கிடையவே கிடையாது. பட் அவுரங்கசீப்ல தான் இத்தனை பேர் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் he wanted to bring the situation under control in Deccan. ஓகே, ஸோ அதன் மூலமாக இங்கே வந்து நிறையா ரொம்ப கன்ஃபியூஷன் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ he was in a constant clash with the Deccans. கடைசியில் அவர் டெல்லியிலே இல்லை. ஸோ டெல்லியில இருந்து வந்து he just இங்கே தௌலதாபாத் அப்படின்னு ஒரு ஏரியா இருந்தது, அங்கே வந்து செட்டில் ஆகிட்டு, ஸோ அங்கே வந்து ஃப்ரம் தேர் he managed the affairs. ஓகே, பிகாஸ் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம டெல்லியில் இருந்தால் நம்ம டைரக்ட் நம்ம சூப்பர்விஷனில் இருக்க முடியாது. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் he spent in Deccan, and இந்த டெக்கானில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து he was fighting a faceless enemy. சிவாஜி இருக்கும்போது என்னன்னா, அட்லீஸ்ட் அந்த எனிமீஸ்க்கெல்லாம் தலைமை சிவாஜி அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் சிவாஜியோட பசங்க வந்து இந்த சாம்பாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு they were not a very powerful and they were not that much efficient. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாம் பெருசாக டமீஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து it was like a leaderless movement. ஓகே, ஒரு மூமெண்ட்டுக்கு லீடர் வந்தால் நம்ம ஈஸியாக we can crush it. லீடரே இல்லைன்னா எல்லாருமே they started revolting against the Aurangzeb. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்லெஸ் எனிமியை he was fighting it, and he drained his energy, resources and men and material, everything on this useless battle in the Deccan region, and that came to be called as the Deccan Ulcer.
கடைசியில் அவுரங்கசீப் இறந்ததும் இந்த ரீஜன் தான். ஓகே, அவரோட சமாதியும் இன்னைக்கு இங்கே தான் இருக்கு, அவுரங்காபாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கு. Okay, next we'll see about this economic life during Mughals. ஏன்னா நம்ம ஏற்கனவே போன ஃபியூ ஸ்லைட்ஸ் பேக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முகல் மன்சம்தாஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது மேக்ஸிமம் ஹையஸ்ட் சேலரி பீப்புள் த வேர்ல்ட் அப்படின்னு கூட பார்த்துங்க, ஹையஸ்ட் பெய்ட் சர்வீஸ் த வேர்ல்ட். ஓகே, ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சேலரி அப்படி தரணும்னா அப்போ எக்கனாமி வந்து என்ன சொல்கிறது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி இந்த எக்கனாமி ஸ்ட்ராங்காக இல்லாமல் எவ்வளோ சம்பளம் கண்டிப்பாக தந்திருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த particularly during the Mughal times, oil and ghee were cheaper, okay, comparatively. Okay, but the salt and sugar were expensive. But இன்னைக்கு it is quite opposite. Okay, இன்னைக்கு நமக்கு உப்பெல்லாம் வந்து 1 கிலோ உப்பெல்லாம் நீங்கள் 10 ரூபாய்க்கே வாங்கிடலாம். Okay, but it is the opposite situation. Okay, so yeah, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸுங்கிறது இன்னைக்கு நம்ம ரொம்ப காமனாக எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் ரொம்ப அதை இட்ஸ் குவைட் காமன். பட் அன்னைக்கு வந்து அது ரொம்ப லக்ஸரியாக தான் இருந்தது. ஓகே, ரொம்ப ஒன்லி த ரிச்சஸ்ட் ஆர் ஒன்லி த ராயல் பீப்புள் தே குட் அஃபோர்ட் இட். அப்புறம் குஜராத் வாஸ் த இம்பார்ட்டன்ட் என்ட்ரி பாயிண்ட் ஃபாரின் குட்ஸ். ஓகே, இன்றைக்குமே அந்த குஜராத் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தான் பிகாஸ் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட்ஸ் லொகேஷன். அப்புறம் சேஃப்டி ஆன் த ரோட்ஸ், எஸ் இட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகே, ரொம்ப ஷெர்ஷா அளவுக்கு ரொம்ப பெருசாக அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப செக்யூரிட்டி லெவல் மேக்ஸிமம் இல்லாமல் டு சம் எக்ஸ்டென்ட் எஸ் இட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். அஃப்கோர்ஸ் அக்பர் டைம்லேயும் அந்த முகல்ஸ் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா தேர் வர் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். ஓகே, நிறைய பேர் ஸ்ட்ரைக்லாம் அப்பே பண்ணியிருக்காங்க. மன்னர் இதை டேக்ஸ் பண்ண இப்போ இது பிடிக்கல வைக்கலன்னு சொல்லி அதாவது மன்னருக்கு எதிராக நின்று கூட்டம் கூடி அதை அப்போஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு உள்ளதில் அந்த ஃபேமஸ் சிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஆக்ரா, லாகூர், ஃபத்தேபூர் சிக்ரி. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் சிட்டிஸ் ஆர் மச் பிகர் தென் லண்டன் அண்ட் பாரிஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தீஸ் லண்டன் அண்ட் பாரிஸ் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் இதுக்கப்புறம் தான் டெவலப் ஆச்சு. ஓகே, அட்லீஸ்ட் ஆஃப்டர் த முகல்ஸ். ஓகே, டெவலப் ஆகி அவங்க ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் ஷாஜஹான் ஹீ இஸ் நோன் ஃபார் பில்டிங் சீ கோயிங் வெசல்ஸ். ஓகே, ஷிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு த ஷிப் பில்டிங் ஃபேக்ட்ரி வாஸ் தேர். இப்போ இந்தியா வாஸ் a sink of gold and silver. ஓகே, இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, காரணம் இங்கே தான் நம்ம எல்லா பொருளும் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹூ இஸ் ரன்னிங் த வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ். ஓகே, இப்போ வந்து சைனீஸ் வந்து அதை வந்து தே ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கேப்சர் ட்ரைங் டு ஹாவ் மோர் ஷேர் இன் தேர் பை அப்படிங்கிற மாதிரி இப்போ சைனீஸ் டெவலப் ஆகிட்டு வராங்க. ஏன்னா என்னதான் இப்போ இன்னைக்கு உலகத்தில் என்னதான் டிரான்சாக்ஷன் ஆகுது, எப்படி என்ன பண்ணாலும் அல்டிமேட்லி இட் ஹேப்பன்ஸ் இன் டாலர்ஸ். ஓகே, நீங்கள் சைனா பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை ஜெர்மன் பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் கல்ஃபில் இருந்து நீங்கள் பெட்ரோலில் ஃபியூவல் வாங்கினாலும் சரி, எல்லாமே நீங்கள் டாலரை கொடுத்து தான் வாங்குறீங்க. ஸோ டாலர் வந்து யாரோட கரன்சி? அமெரிக்காவோட கரன்சி. ஸோ நீங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா மக்களும் சம்பாதிச்சு கொடுக்குற பணம் எல்லாமே இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அமெரிக்கா, யூஎஸ்ஏ. ஓகே, இன்னைக்கு இதை சிங்க் ஆஃப் த கோல்ட் அப்படின்னா அது யூஎஸ் தான். அதே மாதிரி இன்னைக்கு யூஎஸ் எப்படியோ அன்னைக்கு இந்தியா அப்படி இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த கல்ச்சுரல் லைஃப் during Mughals. It is considered as the second classical age. Obviously, the first one is Guptas. We all know that, and they were known for this Pitra Dura technique. What is this Pitra Dura? It is the walls with floral designs. Okay, இங்கே இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த floral designs எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் this is Pitra Dura. Okay, இது தாஜ்மஹாலோட டிசைன்ஸ் தான். ஓகே, அண்ட் they were also known for this double dome. ஓகே, இந்த டோம் இருக்குது பார்த்தீங்களா, டோம் உள்ள இன்னொரு டோம் இருக்கும். ஸோ அதை தான் அவங்க டபுள் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேர் இஸ் அன் எம்டி ஸ்பேஸ் பிட்வீன் இன்னர் அண்ட் அவுட்டர் டோம். ஓகே, ஸோ அதனால் உள்ளே என்ன தான் வெளியே வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து நல்லா கொஞ்சம் கூலாகவே இருக்கும். அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா இதுதான் ஆப்வியஸ்லி இதை தாஜ்மஹால், மைன்ஸ் டூம், கோல்டன் டெம்பிள். ஓகே,
இதில் வந்து ஹுமாயூன்ஸ் டூம் வந்து இட் கேம் பிஃபோர் தாஜ்மஹால். அந்த ஹுமாயூன்ஸ் டூம் வந்து ஒரு தாஜ்மஹாலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த சோஷியல் லைஃப் டியூரிங் முகல்ஸ். இன்னொன்று ஆக்சுவலாக அந்த கோல்டன் டெம்பிள் வந்து அஃப்கோர்ஸ் இட் வாஸ் த லொக்கேஷன் இஸ் அம்ரித்சர். ஓகே, இட் வாஸ் ரீபில்ட் மெனி டைம்ஸ். ஓகே, ஒவ்வொரு டைம் ஒரு கிங் வந்து அதை உடச்சு விட்ருவான், மறுபடியும் திரும்ப இன்னொருத்தர் பில்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருந்தது. இந்த ரஞ்சித் சிங், லேட்டர் ஆன் த ரஞ்சித் சிங் வந்து மகாராஜ் ரஞ்சித் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, he gave gold coating. Okay, after Ahmad Shah Abdali he damaged it. Okay, ஏன்னா அதை கண்டினியூஸாக த்ரூ த பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு கிங் எவனா ஒருத்தவங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருந்துக்கிறான். கடைசியாக டேமேஜ் பண்ணது அஹமத் ஷா அப்தாலி. அதுக்கு கடைசியாக அந்த கோல்டு கோட்டிங் கொடுத்தது வேற யாரும் இல்லை, மகாராஜா ரஞ்சித் சிங். இந்த வயசான தாத்தா ஒரு பெரிய ஒயிட் கலர் பேர்டு வச்சு அவரோட பிக்சர் இருக்கும். ஓகே, the social life of Mughals, they never followed a narrow racist policy. Oh, that is the beauty of this Mughals. Okay, whereas டெல்லி சுல்டனேட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்டையர் சுல்டனேட் இந்த மாதிரி சில பேர் ரேசிசம் ஃபாலோ பண்ணாங்க, சில பேர் வந்து தேவர் ப்ராட் மைண்டட். ஓகே, இதில் ஹிந்துஸ் த நொபிலிட்டி, ஹிந்துஸ் நோபல்ஸ் வந்து எத்தனை பேர் யாரில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அக்பரோட ஷாஜகான் டைமில் இட் வாஸ் ஹையர் 24%. ஷாஜகானோட அவுரங்கசீப்பில் தான் இட் வாஸ் இன் த பீக் 33%. Now the decline of Mughals, what led to their decline அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பாஜிங்கிறது இட் யாருன்னு சொல்கிறது, சிவாஜியோட பையன். ஓகே, ஸோ சிவாஜியோட பையன் வந்து சிவாஜி அளவுக்கு பெருசாக பவர்ஃபுல்லாம் கிடையாது. ஓகே, இவனே வந்து சும்மா சிவாஜியோட பையங்கிற பேருன்னு சும்மா சொல்லிட்டு அப்பா பேரை சொல்லிட்டு சும்மா அங்கங்கே லூட்டி அடிச்சுக்கிட்டு, இல்லை சும்மா ஃபுல் டைம் இந்த லிக்கர் கன்சம்ஷன் இதில் தான் இப்படி இருந்திருக்கிறாரு. ஓகே, பட் இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு, அதாவது ஜெயிலன்னா அந்த அவுரங்கசீப்போட ஜெயிலில் இருக்கும்போது இவர் தெரியாமல் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. இவர் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருதுன்னா, இப்போ அது வரைக்கும் ஜெயிலில் அமைதியாக இருக்கும்போது மராத்தாஸ் வந்து தே நெவர் ரிவோல்டட் ஆர் ரிபல்ட் அகெயின்ஸ்ட். ஓகே, அதாவது ஒரு மேசிவ் ஸ்கேலில். ஓகே, சின்ன சின்ன ரிபல்ஸ் இருந்தது. பட் ஒன்ஸ் சம்பாஜியை கொன்ன உடனே மராத்தாஸ் எல்லாம் பொங்கி எழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எங்கள் ஆளை நீ கொல்லலாம் வைக்கலாம். ஓகே, சும்மா இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிவிட்ட கதை மாதிரி ஆகிப்போச்சு. அவன் உயிரோடு இருந்ததுனால எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இறந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய புரட்சி மாதிரி வெடிச்சு கடைசியில் அந்த என்டையர் டெக்கானிக் பிகேம் ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. ஓகே, அதுதான் வந்து அவுரங்கசீப் வாஸ் சேசிங் illusionary enemy. Okay, few slides back we saw that it was a Deccan ulcer அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதன் மூலமாக இப்போ வந்து என்ன, இப்போ டெக்கானில் அவன் புதுசாக சின்ன சின்ன லெவலில் ஒன்றுலாம் எல்லாருமே ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவுரங்கசீப். ஓகே, இப்போ முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, முகல் ஃபோர்ஸ்னால் அது ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃபோர்ஸு, அதுக்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது, அதை நம்ம கை வைக்க முடியாது, இட் இஸ் வந்து என்ன சொல்கிறது, இட் இஸ் இன்வென்சிபிள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, அவுரங்கசீப் தான் அதுவும் இட்ஸ் நாட் இன்வென்சிபிள், நம்ம சும்மா அப்படியே அங்கங்கே தட்டி பார்த்தா அவங்களையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி the people they found they had this that is they were just moving with this new found confidence. Okay, இதில் the biggest loss என்னன்னு பார்த்தீங்கன்னா prestige தான். முகல்ஸ்னுக்கு ஒரு கௌரவம் இருந்தது, ஒரு பந்தா இருந்தது, ஒரு கெத்து இருந்தது. அந்த கெத்தை இப்போ லூஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் they had this another challenge in the form of Jats and Sikhs. ஓகே, இந்த சீக்கியர்கள்கிட்ட வந்து நிறைய பேர், இந்த அவுரங்கசீப்பாக இருக்கட்டும் இல்லை ஜஹாங்கீர் டைம்லேயே இருக்கட்டும், நிறைய அது எப்போவுமே தேவர் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வாஸ் ரன்னிங் பிட்வீன் த முகல்ஸ் அண்ட் த சீக்ஸ். ஓகே, ஸோ இவங்க சைடு இருந்து வேற ட்ரபிள். அது மட்டும் இல்லாமல் அவுரங்கசீப் வந்து கடைசியில் டெக்கானில் போய் செட்டில் ஆனோன்னு, டெக்கான் எதுக்கு செட்டில் ஆன போனார், இந்த மராத்தாஸோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக he went to டெக்கான். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த முகல் கேபிட்டல் டெல்லி it became the playground of conspiracy. டெல்லியில் வந்து ஓகே, அடுத்து அவுரங்கசீப் எப்படியும் வயசாயிருச்சு, மண்டையை போட்டுருவாங்க, அதுக்கடுத்து நம்ம யார் ஆட்சியை பிடிக்கலாம், நீ யார் நானான்னு இவங்களுக்குள்ள ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்குள்ளேயும் இல்லை அவங்க அவுரங்கசீபோட பசங்களுக்குள்ளேயும் நிறைய ஏகப்பட்ட பிரிவினை ஏற்பட்டு, ஸோ அங்கேயும் வந்து அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே பூந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஜகீர்தாரி கிரைசிஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவர் the officers, they were given the permission to collect revenues, but ultimately what they did was that they exploited the peasants not farmers, and this led to the inflation and the incomes. Okay, அது அப்படியே எல்லாம் விலைவாசி எல்லாம் கூடி கடைசியில் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ரெவன்யூ ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட
இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவுரங்கசீப் வாட் ஹி டிட், ஹி ஜஸ்ட் வென்ட் ஃபார் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் மன்சப்தாஸ் ஃப்ரம் டெக்கான் டு கவுண்டர் த மராத்தாஸ். ஓகே, ஸோ அதனால ஜஸ்ட் கவுண்டர் த மராத்தாஸ் அந்த ஒரு சாக்குக்காகவே ஏகப்பட்ட மன்சப்தாஸை ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அண்ட் அல்டிமேட்லி என்ன சொல்கிறது, மன்சப்தாஸோட குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. ஓகே, முன்னாடிலாம் வந்து இந்த மன்சப்தாஸ் தேவர் ஆஸ்ட் டு கலெக்ட் திஸ் ஜகீர்ஸ். ஓகே, ஜகீர்தார்ஸும் மன்சப்தாஸ் கிட்டத்தட்ட மோரல்லஸ் ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ப்ராப்பர் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஜமீன்தாரி அண்ட் ஜகீர்தாரி. ஓகே, அதை நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் த குவாலிட்டி ஆஃப் த மன்சப்தாஸ் வேர் இட் வாஸ் லாஸ்ட். ஓகே, அவங்க வந்து தேவர் நாட் எஃபிஷியன்ட் இனஃப் அண்ட் தேவர் நாட் ஸ்கில்ஃபுல் இனஃப் இன் டிமாண்டிங் த ரெவன்யூ. அதனால விச் லெட் டு த அக்ரேரியன் கிரைசிஸ். ஓகே, ஸோ நாட்டில் விளைச்சலும் ஒழுங்காக இல்லாமல் போச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரோல் ஆஃப் டெக்னிக்கல் பேக்வர்ட்னஸ். பிகாஸ் த 17th century தான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஏஜ் ஆஃப் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் இன் யூரோப். ஸ்டீம் இன்ஜின் வந்தாச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தாச்சு, அது இதுன்னு எல்லாமே பெரிய லெவலில் ஹைடெக் லெவலில் போயிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு. வேற நம்ம ஆளுக்க வந்து பெருசாக ஒன்றும் அந்த டெக்னாலஜி சைடு போகவே இல்லை. இன்னும் வில்லு, அம்பு, ஸ்வாட் இந்த மாதிரி கத்தி ஏதாச்சும் தான் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இங்கே அடுத்த லெவலில் போயாச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நல்லா இட் வாஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு இதில் போக ஆரம்பிச்சிச்சு யூரோப்பில். ஸோ இப்போ யூரோப்பில் போனதுனால இங்கே வந்து அஃப்கோர்ஸ் இந்த இங்கிலீஷ் பீப்புளாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சாக இருக்கட்டும், இல்லை டச், போர்ச்சுகீஸ், டேனிஷ் எல்லாரும் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதுவும் இன்னொரு பெரிய மைனஸ் ஆகி போச்சு. ரோல் ஆஃப் மானிட்டரி கிரைசிஸ், this also played a huge role. That is in what அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் வாஸ் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் முகல்ஸ். ஓகே, பிகாஸ் ரொம்ப செழிப்பாகவே சூப்பராக அந்த ஜிடிபிலாம் எனக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. எக்ஸ்டர்னல் ட்ரேட் வந்து முகலுக்கு ஃபேவராக இருந்ததுனால அது என்ன ஆச்சுன்னா திஸ் லெட் டு த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சில்வர் அக்யூமுலேஷன். சில்வரில் நம்ம ஃபியூ ஸ்லைட்ஸ் பேக் என்ன பார்த்துருந்தோம், இட் வாஸ் அ சிங்க் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் அப்படின்னு பார்த்துருந்தோம். நிறைய சில்வர் அக்யூமுலேட் ஆச்சு. பட் முகல்ஸோட கெட்ட நேரம் திஸ் என்னாச்சுன்னா வேர்ல்டு லெவலில் சில்வரோட ப்ரைஸ் வந்து இட் ஸ்டார்டட் ஃபாலிங் ஷார்ப். ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வீட்டில் 10 கிலோ தங்கம் வச்சுருக்கீங்க, சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. இப்போ நாளைக்கே தங்கத்தோட விலை வந்து ரொம்ப சாதாரண ஒரு பிளெயின் பேப்பர் அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் 10 கிலோ தங்கத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, நாளைக்கே டோட்டலாக அது 0 ரூபீஸ்க்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் டோட்டலாக ஓவர் நைட்டில் நீங்கள் பிச்சைக்காரன் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ த சேம் சினாரியோ ஹேப்பன் ஹியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் பாலிசி, சென்ட்ரலைஸ்ட் பாலிட்டி. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த சென்ட்ரலைஸ் இந்த ஒரு பவர்ஃபுல் கிங்ஸ் இருக்கிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் முகல் ஸ்ட்ரக்சரை வந்து யாராலையும் ஒன்றும் அசைக்க முடியல. அது அக்பராக இருக்கட்டும், இல்லை ஷாஜஹானாக இருக்கட்டும், இல்லை அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், இது வந்து ரொம்பவே இட் வாஸ் வெரி சூப்பர் எஃபிஷியன்ட். ஓகே, பட் லேட்டர் ஆன் ஆஃப்டர் த அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எல்லாமே ஒரு வீக் ரூலர்ஸ் தான். அந்த வீக் ரூலர்ஸ் வந்து they were not able to run the empire. ஓகே, அவங்க அந்தளவுக்கு பெருசாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு பாயிண்ட் ஆகி போச்சு. ஓகே, அண்ட் ஃபைனலி த ஃபாரின் இன்வேஷன்ஸ் அடிக்கடி ரெய்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நதிர்ஷா, he took the பீகாக் த்ரோன், அந்த கோஹினூர் டைமண்ட். நதிர்ஷா வந்து நெப்போலியன் ஆஃப் பர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, and from 1748 to 1761 this Ahmad Shah Abdali. Okay, apapa he just raided India, and because of this guy India lost Kabul forever. Annek tolachadha anneyoda அப்படியே போயிடுச்சு. India didn't have Kabul until today. Okay, so these are all the reasons. I will just explain you the difference between zamindari and jagirdari. ஜமீன்தாரி, ஜகீர்தாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா they is the owner of the land. ஓகே, இங்கே வந்து ஜகீர்தார் வந்து they are not the owner but the right to have their revenue. அந்த இடத்துல இருந்து வர்ற ரெவன்யூவை அவங்க வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஹெரிடிட்டரி, வம்சாவளியா பரம்பரையா வரும். Whereas this was transferable. Okay, this right was transferable. இல்லைன்னா not hereditary.
அப்படின்னு வச்சுக்கலாம். Okay, so that is it. Actually, Jagirdariங்கிறது என்னன்னா, it is a form of payment to Mansabdars. Form of payment to Mansabdars. So this is the difference. This is the decline of Mughals. Okay, with this we are done with medieval India. Okay, thank you.